la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. திருநெல்வேலினா அல்வா, திருப்பதினா லட்டு, பழனினா பஞ்சாமிர்தம். ஆனால் லட்டுங்கிற பேர்ல அல்வா கொடுத்துட்டாங்க. திருப்பதி பெருமாளுக்கு அல்வாவா? திருப்பதி பெருமாளுக்கு அல்வா, பக்தர்களுக்கு அல்வா. கொடுக்கக்கூடிய லட்டுல மாட்டினுடைய கொழுப்பு, மீன் எண்ணெய் எல்லாம் கலந்துருக்குன்னு சொல்லி ஷியாமலா ராவ் அவர் குறிப்பிடுறாரு. இதுலயும் திராவிட மாடல் வேலை செஞ்சிருச்சுங்க. ஆந்திராவுக்கும் திராவிட மாடலுக்கு என்ன? ஆமா, ஆந்திராவிலையும் திராவிட மாடல் வேலை செய்யுது இல்ல. எப்படியானா, உணவுல கலப்படம் கொடுக்கறீங்கள, லட்டுல கலப்படம் கொடுக்கறீங்கள, இது ஒரு இந்து ஹலாலா? ஆமா, உணவிலே மத திணிப்பு. இதுக்கு பின்னணியில சர்ச்சைக்குரிய விஷயம் கிடையாது, இது சர்ச்சுக்குரிய விஷயம். அதனால இது முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மிஷனரிகள், அது சார்ந்த ஆட்கள், அந்த குழுவில் இடம்பெற்ற கிரிப்டோ கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட சதிதான் இது. நீ ஹலால் உணவு எனக்கு போடாதேங்க சார். உணவுங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயம் சார். அப்ப இருக்கும்போது நீ போடாதன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? வந்துட்டீங்களா, வாங்க ரசா வாங்க. உணவுங்கிறது என்னது? தனிப்பட்ட விஷயம் சார். தனிப்பட்ட விஷயம் தானே, தனிப்பட்ட உரிமை சார். தனிப்பட்ட உரிமை தானே. மதுரை வீரனுக்கு படைக்கப்பட்ட உணவு போடு, கருப்பு சாமிக்கு படைக்கப்பட்ட உணவுன்னு போடு. எப்படி சார் ஒரு போடியா? கற்பூரத்துல கலப்படம் இருக்கு சார். கற்பூரத்துக்கு ஜிஎஸ்டி இருக்கு சார். கற்பூர் உங்களுக்கு ஜிஎஸ்டி சொல்லல, உங்களுக்கு தூக்கம். நீங்களே ஜிஎஸ்டி போடுறீங்கல்ல. நீங்க போற ஜிஎஸ்டி போற என்ன தெரியுமா? திராவிட மாடல் கார்டு சர்வீஸ் டாக்ஸ் போடுறீங்க நீங்க. கார்டு சர்வீஸ்? ஆமா, ஜிஎஸ்டி. சாமியை கும்பிடணும் 100 ரூபாய் கேக்குறீங்க. அருள்மிகு சண்முகநாதர் கோயில் இருக்கக்கூடிய யானை சுப்புலட்சுமி தீயில துள்ள துடிக்க செத்துச்சு. அந்த யானை எவ்வளவு துடிச்சிருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும். கேரளாவில் ஒரு யானை செத்ததுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கல்கத்தாவில் ஒரு யானை தீ வச்சு கொடுத்ததுக்கு கல்கத்தாவுடைய நிலைமை என்னன்னு தெரியும். தமிழ்நாட்டுல குன்றக்குடி கோயில்ல முருகன் கோயில் நடந்திருக்குன்னா அது முருகனுக்கு ஏற்புடையதாக இல்லை, முருகன் கோபத்தில் இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். நீங்க ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு ராம ரவிக்குமார் அவர்கள் உள்ளார். வணக்கம் ராம ரவிக்குமார் சார். வணக்கம் தம்பி. ஒரு மிகப்பெரிய சர்ச்சை திருப்பதிக்கு பெருமாளை பாக்குறமோ இல்லையோ, லட்டு நிச்சயமா எல்லாருமே வாங்கிட்டு வருவாங்க. அந்த லட்டுல தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை சமீபத்துல முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொளுத்தி போட்டிருக்காரு. ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்துல திருப்பதி லட்டுல அங்க கலக்கிற நெய்ல மாட்டு கொழுப்பு, அதே போல விலங்குடைய கொழுப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு வெடியை கிளப்பி போட்டிருந்தாரு. அதுக்கு அடுத்த நாளையுமே ஒரு ஆய்வு அறிக்கையுமே அதுல வந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது திருப்பதி லட்டுல ஒரு மாட்டினுடைய கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது உண்மை அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. லட்ச பக்தர்கள் திருப்பதி பெருமாள் மீது நம்பிக்கையோடு போயிட்டு வராங்க. அங்கேயே ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? புரட்டாசி மாதம் பெருமாளுடைய மாசம்னு சொல்லுவோம். திருநெல்வேலினா அல்வா, திருப்பதினா லட்டு, பழனினா பஞ்சாமிர்தம். ஆனால் லட்டுங்கிற பேர்ல அல்வா கொடுத்துட்டாங்க திருப்பதியில. திருப்பதி லட்டுக்கு அல்வா கொடுத்துட்டா பாருங்க பக்தர்களுக்கு. திருப்பதி பெருமாளுக்கு அல்வாவா? திருப்பதி பெருமாளுக்கு அல்வா, பக்தர்களுக்கு அல்வா கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த கொடுக்கக்கூடிய லட்டுல பிரசாதத்துல மாட்டினுடைய கொழுப்பு, மீன் எண்ணெய் எல்லாம் கலந்துருக்குன்னு சொல்லி ஷியாமலா ராவ் அப்படிங்கிற ஒருத்தர், ஷியாமலா ராவ் தான் நினைக்கிறேன், அந்த ஐஏஎஸ் அதிகாரி, அவர் குறிப்பிடுறார். இதுலயும் திராவிட மாடல் வேலை செஞ்சிருச்சுங்க. இங்க ஆந்திராவுக்கும் திராவிட மாடலுக்கு என்ன? ஆமா, ஆந்திராவிலையும் திராவிட மாடல் வேலை செய்யுது இல்ல. எப்படியானா, அவங்க கொடுத்த செய்திய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட் படி, அதாவது தமிழ்நாட்டுல இருந்து ஏஆர் டைரி அப்படிங்கிற ஒரு உணவு நிறுவனம், பால் கம்பெனி திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. இவங்க நெய் சப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல கலப்படம் இருக்கதா சொல்லி இருக்கிறாங்க. பிளாக் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய செய்தி. ஏன் இதை பர்டிகுலரா நான் சொல்றேன்னா, திராவிட மாடல் திருப்பதி வரைக்கும் விளையாண்டுருச்சுன்னு சொல்லி இந்த கம்பெனியுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய திரு ராஜசேகர் என்கின்ற பெருமகன், அந்த பெருமகன் யாருன்னா பழனி திருக்கோயில் அறங்காவலர் குழுல ஒன் ஆஃப் தி மெம்பர். மிஸ்டர் சந்திரமோகனுக்கு அப்படி வழக்கையா இடக்கையா இருந்தவங்க. எவ்வளவு பெரிய பழிபாபத்தை பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த லட்டு பிரசாதத்துல இப்படி கலப்பட நெய்ய கொடுத்துறீங்கள, நல்லா இருக்குமா? இது பெருமாளுக்கு அடுக்குமா? தெய்வத்துக்கு பொறுக்குமா? சங்கு சக்கரமும் முத்திரையும் பதிச்சுக்கிட்டு வைணவத்துல தீவிர நம்பிக்கை கொண்ட மட்டுமல்ல, எல்லா விதமான வழிபாட்டுக்காரங்களும் திருப்பதி பெருமாள்கிட்ட போறமே, உணவுல கலப்படம் கொடுக்குறீங்கள, லட்டுல கலப்படம் கொடுக்குறீங்கள, இது ஒரு இந்து ஹலால்.
இந்து ஹலாலா? ஆமா, உணவிலே மத திணிப்பு. இதுக்கு பின்னணியில சர்ச்சைக்குரிய விஷயம் கிடையாது, இது சர்ச்சுக்குரிய விஷயம். கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்து மதத்தின் மீதான நம்பிக்கையை சிதறச் செய்வதற்கு 4 விதமான செயல் திட்டங்களை வைத்திருக்கிறாங்க. பொறுங்க ஐயா, சர்ச்சுன்னு உங்களுக்கு சேர் ரோசம் வரக்கூடாது, கொஞ்சம் பொறுங்க, என்ன பேச விடுங்க. 4 செயல் திட்டம் சார். இந்து தெய்வங்கள் சிறு தெய்வம் பெருந்தெய்வம் பிரிச்சான் கிறிஸ்தவ மிஷனரி திட்டம். ஏ பாவியில பி பாவியில ஏழப்பட்டவன் தான் ஏன் சாமியை பூரா பேய் பிசாசு பூதம்னு சொன்னான். குலதெய்வத்தை பூரா அழிச்சிடணும் அவனுடைய திட்டம். 2வது, துறவியர்கள் குருமார்கள் மீதான பக்தியை சிதைக்கணும். இந்து சாமியாரா இப்படி இருப்பான் அப்படி இருப்பான், இவன் அங்க போயிடுவான் இங்க போயிடுவான்னு சொல்லி ஒரு அபச்சொல்ல பெயர் உருவாக்குது கிறிஸ்தவ மிஷனரியோட திட்டம். 3வது, நாடு முழுக்க இணைக்கக்கூடிய தேசிய திருவிழாக்களை உடைக்கணும், அதை முடிக்கணும். இப்ப தீபாவளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன வருவான்? மாசு கட்டுப்பாடு, ஒளி கட்டுப்பாடு, பிள்ளையார் சதுர்த்தி வந்துச்சுன்னா கடல்ல மாசு ஆகுது எல்லாம் பேசுவான். அரசியல் கட்சிக்கார வெடி வெடிக்கும் போதெல்லாம் அமைதியா இருந்துருவான். தீபாவளி வெடிக்காத, அதன்னு பசுமை பட்டாசுன்னு ஒண்ணு வித்தாங்க. என்னடான்னு கேட்டேன், சத்தமே வராது அப்படின்னாங்க. நல்லா இருக்குடா, வாயே திறக்காம சோறுங்கிற மாதிரி. இது கொண்டாட்ட மகிழ்ச்சி, இந்து மத நம்பிக்கைக்குள்ள புகுறது, இந்த திருவிழாக்களை ஒழிக்கிறது. 4வது, நாடு முழுக்க இணைக்கக்கூடிய திருத்தலங்கள் மீதான நம்பிக்கையை உடைப்பது சிதைப்பது. இதுதான் அவன் செயல் திட்டம். இப்ப திருப்பதி பெருமாள்கிட்ட வந்து நான் இப்ப தாமரை வந்து அண்ணே நான் திருப்பதி போயிட்டு வந்தேன், இந்தாங்க லட்டுன்னு கொடுத்தா நான் வாங்குவேன். இனிமேல் எனக்கு சிந்தையில என்ன வரும்? ஐயா கலப்பட லட்டு. விவேக் சார் விட சொல்லிருப்பாரு, திருப்பதியில ஜாங்கிரி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்களான்னு. சந்திரபாபு நாயுடுவே சொல்லிட்டாரா அப்படின்னு ஆகுது. அதனால இது முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மிஷனரிகள், அது சார்ந்த ஆட்கள், அந்த குழுவில் இடம்பெற்ற கிரிப்டோ கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட சதிதான் இது. சரி, என்ன சார்? அதாவது ஆமாங்க, இவங்க அப்பா லட்டுல கலப்படம் ஜெகன்மோகனுடைய நைன் அவங்க அப்பா. அந்த மனுஷன் இருந்த போதுதான் திருப்பதி மலையிலே மரமாற்றம் நடந்தது. புரிஞ்சுக்குங்க. 7 மலையானுக்கு எதுக்கு 7 மலை, 2 மலை போதும்னு சொன்ன மனுஷன் என்னாச்சு? ஹெலிகாப்டர்ல போய் பாபா தாயிட்டாரு, அங்க போயிட்டாரு, கர்த்தருக்குள் நித்திரையாகி பரலோகத்துக்கு போய் பவிச்சுட்டார் அவர். என்ன நீ அவ்வளவு உணவுக்குள்ள, என் பக்திக்குள்ள, என்னுடைய நம்பிக்கைக்குள்ள, என்னுடைய உணவுக்குள்ள, என்னுடைய உணர்வுக்குள்ள நீ பூத்துறேனா? இது பச்சை அயோக்கியத்தனம், பெருமாளுக்கு செய்யக்கூடிய துரோகம் சார். இது ஊழல் சார். அதாவது வந்து டிடில வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் ஊழல் பண்ணிருக்காங்க. இதுக்கும் கிறிஸ்தவ மிஷனரிக்கும் நீங்க வந்து முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கு முடிச்சு போடுறீங்க சார். இந்த விஞ்ஞான ஊழலே திராவிட மாடல் தாங்கிறேன் நானு. அந்தரிக வந்தன முழு சொன்னவர் யாரு? எங்க அண்ணன் ஸ்டாலின். அந்த ஊருக்கு போனார்ல, அந்தரிகையில வந்தன முழு அனைவருக்கும் வணக்கம் சொன்னவர் யாரு? எங்க அண்ணன் ஸ்டாலின். ஸ்டாலின் அன்பிற்குரியவர் யாரு? ஜெகன்மோகன். கிறிஸ்தவர், ஒரு கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய நபரை ஸ்டாலினுக்கு அதே அன்புக்குரியவர் தான் சார் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர். ஆமாங்க, அதானிக்கு அம்பானி கூட நண்பர் தான் ஸ்டாலின். நீங்க என்ன சொல்றீங்க? அதானிக்கும் அம்பானிக்கும் மோடி நண்பர்கள், ஸ்டாலின்கிற விட்டுறீங்களா நீங்க? திராவிட மாடல் எப்படி எல்லாம் வேலை செய்து பாருங்க. திருப்பதி லட்டு வரைக்கும் போயிடுச்சு. கொழுப்பை கலந்து விற்கிற உனக்கெல்லாம் என்ன கொழுப்பு? இப்ப பழனி கோவில்ல இப்படிப்பட்ட இந்த அறம் மீறிய, தர்மத்தை மீறிய, உணவில் கலப்படம் செய்யக்கூடிய இந்த உணர்வற்ற மனிதர்களை கொண்டு வந்து பழனி அறங்காவலர் குழுவுல போடுறதுக்கு யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணீங்க? தர்ம விரோதிகளை தர்மம் காக்கக்கூடிய ஆட்களா? இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு தெரியுமா? அந்த நிறுவனம் இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்கு, எங்க இதுல எப்ப வேணா சோதனை பண்ணலாம், வைக்கலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லிருக்கானே, டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேல கேஸ் போட போறீங்களா? உங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுப்புன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஷியாமலா ராவ் சொல்லிருக்கிறாரு. அவ்வளவு உத்தமர்கள் வேணும், தயவு கூது போட வேணும். அங்க இருக்கக்கூடிய உணவுத்துறை அதிகாரி என்ன பண்றாங்க? இப்ப திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய உணவுத்துறை அதிகாரிகள் போய் சோதனை போடணுமா இல்லையா? ஏன் சார் ஒரு பிரியாணி கடையில 4-5 பிரியாணி கடையில சாப்பிட்டு 40-50 பேர் வாந்தி வகுத்தாலையா போச்சு? நேற்று ஒரு பிரியாணி கடையை சீல் வைக்கிறீங்க. பிரியாணி கடையை நிறைய சீல் வைக்கணும், அந்த அரசியல் நான் பேசுறேன். அப்புறம் இந்த சம்பந்தப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்ட நிறுவனம் ஏஆர், அந்த டைரி, அந்த நிறுவனத்தை சோதனையிட உணவுத்துறை அதிகாரி. சரி, திருப்பதியை பொறுத்த வரைக்கும் லட்டு தயாரிக்கும் போது தினமுமே அங்க வந்து ப்ராசஸிங் இருக்கும், தினமும் தரக்கட்டுப்பாடை பத்தின தினமுமே ஆய்வுகள் இருக்கும். அப்பெல்லாம் வந்து அந்த ஆய்வுல சிக்காத தகவல் நேத்துக்கு வந்து முதல்வர் சொல்றாரு, சந்திரபாபு நாயுடு சொல்றாரு, அதுக்கு அடுத்த நாள் ரிப்போர்ட் வருது. அப்படி இருக்கும் போது இதுல உள்ளுக்குள்ள அரசியல் இருக்குங்கிறாங்க. அரசியல்ல இருக்க வாய்ப்பு கிடையாது. இத்தனை நாள் அதை கண்காணிச்சிருப்பாங்க, உரிய நேரத்தில் சொல்லியிருக்காங்க. இப்பவாவது வெளியில வந்துச்சு, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. இப்பவாவது வெளிவந்துச்சு.
அதுக்கு இன்னொன்னும் சொல்றாங்க சார். என்ன ஜெகன்மோகன் ரெட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது நாயுடுடைய இந்த ஹெரிட்டேஜ் டைரி அதுக்கு எதுவும் ஆர்டர் வந்திருக்காரு. சோ அதன் காரணமா அதை காரணமா காட்டி இப்போ வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மேல வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறார் நாயுடுன்னு ஒரு சார், செய்திகள் போயிட்டு உள்நோக்கம் இருக்கு. கற்பிக்கிறது ஒரு முதலமைச்சர், அவரை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ஜெகன்மோகன் இருக்கட்டும். அப்படி அதுல இருந்துச்சா, அப்படி இருந்தா நீங்க கேஸ் போடுங்க. அது உங்களுக்குள்ள அரசியல். உங்க அரசியலுக்குள்ள ஏன் பக்தர்கள கொடுக்கக்கூடிய லட்டுல விளையாண்ட? எதுக்கு கலந்த? நான் இதை ஒரு விதமா இந்து ஹலால்னு ஏன் சொன்னேன்னு கேளுங்க. இப்ப நீங்க பிரியாணி சாப்பிடுவீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நிறைய சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 40,000 பிரியாணி கடை இருக்கு. 40,000 பிரியாணி கடை சென்னையில மட்டும் இருக்கு. தடைக்க வேண்டியதான் பிரியாணி கடை இருக்கு. 10 ஒண்ணு இருக்கும். 50 ரூபா பிரியாணி, 20 ரூபா பிரியாணி, சில இந்த பல்லாவரம் கோடம்பாக்கத்துல கியூ கட்டி நிப்பானுவோம். என்னமோ காணாத கண்டது மாதிரி. இதுல பக்கெட் பிரியாணி, மிட் நைட் மசாலா பிரியாணி எல்லாம் போடுறான். இதுல பாத்தீங்கன்னா, இதுல நம்ம தமிழ்காரர் எங்க அண்ணன் சேலத்துக்காரர் இருக்காரு, அவர் வேற பிரியாணி ஆர் வேற இருக்காரு, அவரு எங்க நண்பர் தான். ஆனால் இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உணவுக்குள்ள மத திணிப்பு இருக்கு நான் சொல்றேன். ஹலால் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய, குரான் படி வாழக்கூடிய அந்த மார்க்கத்தினர்கள் ஹலால் பண்ண உணவை சாப்பிடுவாங்க. பிலால் ஹலால் சாப்பிடட்டும், நான் ஏதா சாப்பிடணும் ஹலாலு? ஏன் பட்டத்தரசமே, எங்க கருப்பு சாமி, எங்க சொடல மாடை, எங்க கருப்ப ஏன் சாமிக்கு வெட்டினது போடுறியா நீ? அது என்ன ஐஎஸ்ஐ தரச்சான்றது மாதிரி ஹலால் செய்யப்பட்டது போடுறாங்க. நீ முஸ்லீம் மட்டும் சாப்பிடுறத நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா நீங்க ஹலால் அல்லாத பிரியாணிய முஸ்லீம் சாப்பிட மாட்டாங்க. நல்ல மார்க்கத்தை விரும்பக்கூடிய, இறைவனை நேசிக்கக்கூடிய, இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கருப்பு சாமி கோயில்ல கெடா வெட்டம் சாப்பிட மாட்டான். அவன் மதத்தின் மீதான பக்தியை நான் மதிக்கிறேன். ஹலால்னா என்ன சார்? கழுத்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தம் முற்று முதலமாக வெளியில அவ்வளவுதான் சொல்றாங்க. அல்லாவுக்கு படைக்கணும், துவா சொல்லணும், களிமா சொல்லி ஓதி அறுக்கக்கூடியது ஹலால். அவங்க மத நம்பிக்கை. அவன் மத நம்பிக்கை நான் கொச்சப்படுத்தல சார். அந்த ஹலால் உணவை ஏன் இந்துக்களுக்கு போடுறேன்னு கேட்கிறேன். பிலால் சாப்பிடுறத நான் எதிர்க்கலையே, ஹலால எனக்கு ஏன் போடுற? ஏன் மதுரைக்கு படைச்சதுன்னு போடு, ஏன் பட்டத்தரசிக்கு படைச்சதுன்னு போடு, ஏன் கருப்பசாமிக்கு வெட்டதுன்னு போடு. சென்னையில ஏகப்பட்ட மிலிட்டரி ஹோட்டல் இருக்கு சார். அதே போல வந்து ஏகப்பட்ட விலாஸ், முனியாண்டி விலாஸ் இருக்கு, எல்லா விலாஸ் இருக்கு சார். ஹலால் எதுக்கு போடுறேன்? ஏன்னா முனியாண்டி விலாஸ் என்ன ஹலால் போடாத. இல்ல நம்ம முனியாண்டி விலாஸ்ல ஹலால் செய்யப்பட்டது நான் போர்டு வச்சிருக்காங்க. ஹலால் ஏன் சாமிக்கு ஆகாது? ஏன் முனியாண்டிக்கு ஆகாது? ஏன் கருப்பு சாமிக்கு ஆகாது? சரி, ஹலால்னு போட்டிருக்கையில இந்துக்கள் போய் சாப்பிடாதீங்க, நீங்க பிரச்சாரத்தை பண்ணுங்க. நான் அதைத்தான் சொல்றேன். எங்காவது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. எது போட்டாலும் நீங்க கலர்படியை போட்டு கறியை வறுத்து வச்சுட்டா சாயந்தரம் பாருங்க சாராய் கடைக்கு பக்கத்துல பூரா இருக்கு. பொறிச்சு 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 திங்கிறான். என்னங்கடா உணவு? நீ ஹலால் உணவு எனக்கு போடாதேங்கிற சார். உணவுங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயம் சார். அப்படி இருக்கும்போது நீ வந்து போடாதன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? வந்துட்டீங்களா, வாங்க ரசா வாங்க வாங்க. உணவுங்கிறது என்னது? தனிப்பட்ட விஷயம் சார். தனிப்பட்ட விஷயம் தானே, தனிப்பட்ட உரிமை சார். தனிப்பட்ட உரிமை தானே. அப்ப ஹலால் அவனுக்கு போடு, எனக்கு ஏன் போடுற? ஏன் தனிப்பட்ட உரிமை கேட்க கூடாதா? மதுரை வீரனுக்கு போடுற, மதுரை வீரனுக்கு படைக்கப்பட்ட உணவு போடு, கருப்பு சாமிக்கு படைக்கப்பட்ட உணவுன்னு போடு. எப்படி சார் ஒரு போடியா? நான் முஸ்லீம் சாப்பிட்ற எதிர்க்கலன்ட்டேன். முஸ்லீம் சாப்பிட்றத நான் எதிர்க்கல. அவன் மார்க்கத்துல தெளிவா இருக்கான். அந்த உணவு தனியா வச்சுக்க. முஸ்லீம் மட்டும் ஹலால் போடு, மத்தவனுக்கு ஹலால் அல்லாத உணவு போடு. என்னங்க சைவ ஹோட்டல்ல வெஜ் இல்லையா? அது மாதிரி ஹலால் பிரியாணி தனி, ஹலால் அல்லாத பிரியாணி தனி வையே. சொல்லுங்கப்பா. ஹலால் அல்லாஹ்வுக்கு படைச்சதை நான் ஏன் சாப்பிடணும்? சரி, நான் சாப்பிடுறேன்ல, அல்லாஹ்வுக்கு படைச்சதை நான் சாப்பிடுறேன்ல, ஏன் படைச்சதை, எங்க சாமிக்கு படைச்சது நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? ஒரு மார்க்கமா இருக்குல்ல இது சார். யாரும் கம்பல் பண்ண முடியாது சார். நீ வந்து இததான் சாப்பிடணும், அதான் சாப்பிடணும்னு யாருடைய யாருடைய உணவையும் யாரு கட்டாயப்படுத்த முடியாதுங்கிற காரணத்தினாலதான் சொல்றேன். எனக்கு ஏன்டா ஹலால் பண்ண உணவை போடுறேன்னு கடைக்காரனை பார்த்து நீங்க அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடாதீங்க, சைவ ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. எல்லா ஹோட்டலும் போட்டு வச்சிருக்கிறானே. வணிக பெருமக்களே, உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன், தயவு செய்து ஹலால் பிரியாணி முஸ்லிமுக்கு மட்டும் போடுங்க. ஹலால் அல்லாத பிரியாணி எங்களுக்கு போடுங்க. ஒரு பிரியாணிக்கு வந்து 2 அடையா சார் வெட்டுவாங்க. ஆமா சார், ஹலாலுக்கு ஒண்ணு அல்லாஹ்ட்ட சொல்லி ஒண்ணு ஓதுங்க, கருப்பு சாமிக்கு ஒண்ணு ஓதி அருங்க. இது கருப்பு சாமி பிரியாணி, இது அல்லாஹ் பிரியாணி போடு. யாருடைய உணவு யாரும் பிரிக்க கூடாதுல்ல, தனிப்பட்டதுல தானே. இந்துக்கள் ஏன் சாப்பிடணும்? ஏன் சார் சாப்பிடணும் இந்துக்கள்? நாங்க ஏன் ஒரு நாள் ஹலால் அல்லாத உணவை முஸ்லிம் சகோதரர்கள் ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? நீங்க கூப்பிடுங்க சார். எனக்கு நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்காங்க, சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா எங்க மார்க்கத்துல அனுமதி இல்லைங்கிறான். அதனால நான் சொல்றேன், எனக்கு தனி உணவு கொடு, அவன் உணவை என்கிட்ட திணிக்காது.
ஹலால் பிரியாணியை எனக்கு திணிக்காது. ரஹமத்துல்லா சாப்பிடட்டும், ராபர்ட் சாப்பிடட்டும், ரவிக்குமார் கொடுக்காது. நான் எதிர்க்கிறேன். திருப்பதியில அங்க இருக்கக்கூடிய அந்த ஏஆர் டைரி நிறுவனம் வந்து திண்டுக்கல்ல வந்து தலைமையிடமாக இருக்குன்னு சொல்றீங்க. சோ இத்தனைக்கும் பழனி கோவில்ல அரங்காவலர் குழுவிலையும் அவர் இருக்காருன்னு சொல்றீங்க, அந்த ஏஆர் டைரியுடைய ஓனர். சோ அங்கேயுமே பழனி பஞ்சாமிர்தத்துக்கு கூட இவங்க நெய் சப்ளை பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. அதை எப்படி பார்க்க? உரிய விசாரணை பண்ணணும். உண்மைக்கு இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் பழனி திருக்கோயிலுக்கு இந்த நிறுவனத்திலிருந்து சப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும். அப்படி தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இவங்க தான் பழனி பஞ்சாமிர்தத்துல கெட்டு போச்சுன்னு சொல்லி பெரிய இஷ்யூ ஆச்சு, உங்களுக்கே தெரியும். அதுல அப்புறம் அதை எடுத்து போய் எங்க கொட்ட போனாங்க, அந்த விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இவங்க அரங்காவலர் குழுவுடைய தலைவராக அந்த சந்திரமோகனை விளக்கமெல்லாம் கொடுத்து மாட்டிக்கினாங்க. இப்ப இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் அந்த கோயில்ல கொடுத்திருந்தால், சப்ளை பண்ணியிருந்தால் அது வந்து நம்ம அதை விசாரிக்கணும் தான். ஆனா ஒரு செய்தி மட்டும் சொல்றேன், முருகன் கோயிலுக்கு பால் கொடுத்தாங்கிறது எனக்கு தெரியும். இந்த முருகன் மாநாட்டுக்கு முத்தமிழ் முருகருக்கு ஏஆர் டைரி கொடுத்தாங்கிறது எனக்கு தெரியும். அங்கிருந்தான் சப்ளை ஆச்சுங்கிறது எனக்கு தெரியும். ஓகே. அதே போல பழனி பஞ்சாமிர்தத்தையும் உரிய ஆய்வு பண்ணணும். திருப்பதியில எப்படி ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு ஆய்வு பண்ணணுங்கிறீங்களா? பழனி கோயில் மட்டுமல்ல சார், அழகர் கோயில்ல லட்டு கொடுக்குறாங்க, மீனாட்சி அம்மா கோயில்ல லட்டு கொடுக்குறாங்க, ஸ்ரீரங்கம் கோயில்ல லட்டு கொடுக்குறாங்க, சில நேரம் மைசூர் பாக்கு கொடுக்குறாங்க. இந்த புதுமைகளை, புதிய வகை உணவுகளை புது பிரசாதமா கொடுக்காதீங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு தயவு செய்து இந்த அதிரசம், லட்டு, முறுக்கு எல்லாம் விற்கிறீங்கல்ல, இது முறுக்கு கடைன்னு போடுங்க, இல்ல அதிரச கடைன்னு போடுங்க, பிரசாத கடைன்னு போடாத. இறைவனுக்கு படைக்கப்பட்டால் அது பிரசாதம். இல்ல வெளியில பேக்கரி விற்கிறதுக்கு நீ விற்கிறதுக்கு என்ன வித்தியாசம் உனக்கு? அது மட்டுமல்ல, நீங்க நெய் விளக்குன்னு விற்கிறாங்க ஒவ்வொரு கோயில் முன்னாடியும். டால்டா விளக்கு, டால்டா விளக்கு கடலமாவை கலந்துறான், என்னமோ கொழுப்பை கலந்து விட்டுறான், அது 5 ரூபா 10 ரூபான்னு விற்கிறான். இதுக்கெல்லாம் தடை போடும். சுத்தமான நெய் விளக்கேற்றுக்கு அனுமதி இல்லையா? நல்லெண்ணெய் விளக்கேற்றுங்க. கற்பூரத்துல கலப்படம் இருக்கு சார். கற்பூரத்துக்கு ஜிஎஸ்டி இருக்கு சார். கற்பூரம் உங்களோடப்ப உங்களுக்கு ஜிஎஸ்டி சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம். நீங்களே ஜிஎஸ்டி போடுறீங்கல்ல, நீங்க போற ஜிஎஸ்டி பேர் என்ன தெரியுமா? திராவிட மாடல் கார்டு சர்வீஸ் டாக்ஸ் போடுறீங்க நீங்க. கார்டு சர்வீஸ்? ஆமா, ஜிஎஸ்டி. சாமியை கும்பிடணும் 100 ரூபா கேக்குறீங்க. விரைவு தரிசனம் சார், அதுக்கு யாருக்கு பொறுமை இல்லையா அவங்க போய்க்கிறாங்க. அதுதான், அது ஜிஎஸ்டி தானே, கார்டு சர்வீஸ் டாக்ஸ். எப்படிங்க உங்க கடையில பூரா அப்படித்தான் திராவிட மாடல். நீங்களும் புதுசு புதுசா தான் பண்றீங்க, நாங்களும் புதுசு புதுசா உங்களுக்கு எதிர்க்கிறோம். அங்க கொழுப்பு விளக்கு, நெய் விளக்குங்கிற பேர்ல நடக்கிறதுல தப்பு இருக்கு. தப்பு 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 தான் எரியுது. கற்பூரம் அதுல கலப்படம் இருக்கு. இந்த கலப்படங்களை தவிர்ங்க, நல்ல உணவுகளை கொடுங்க, நல்ல உணர்வுகளை கொடுங்க. சரி, கோவிலுக்குள்ள பிரசாத ஸ்டால் வைக்க கூடாதுன்னா அப்புறம் என்னதான் வைக்கிறது? பக்தர்களுக்கு என்னதான் பிரசாத வைக்காதீங்க சார். முட்டாய், முறுக்கு, லட்டு, அதிரசம் விற்பனை நிலையம்னு வை. சரி, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மதுரைக்கே போனாலும் சாமி தரிசனம் பார்த்தோம்னா லட்டு கொடுக்காங்க, அதையும் கொடுக்காதங்கிறீங்க. கொடுக்காதீங்க, அது கொடுக்காதீங்க. ஏன் நல்ல புளியோதரை விடுங்க, நல்ல பொங்கச்சோறு விடுங்க, நல்ல சக்கரை பொங்கல் கொடுங்க. உங்களுக்கு அடுப்புல கிண்டுறதுக்கு மேல் வலிக்குது. லட்டுனா ஈஸியான வேலை சார், பிடிச்சி வச்ச 10 நாள் ஆனாலும் பொறுத்து கொடுக்கலாம். எங்கால வாங்கி வாயில போட்டு போவான், சிந்திக்கவே மாட்டான். லட்டை தின்னு விட்டு சாமியை கும்பிட்டு லட்டங்கடா கொடுக்குறான், லட்டங்கடா கூட போறான். தப்புங்க, தப்பு. அறநிலைத்துறைக்கு ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல சார் ஆகும். அந்த நிர்வாக செலவுகளை அவங்க அறநிலைத்துறை யோசிக்கிறாங்க. என்னத்தை நீங்க பேசி, என்னத்தை நீங்க பண்ணி, என்னத்தை நீங்க சாதிச்சிட்டீங்க அறநிலைத்துறையில சார்? 2000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. எல்லாம் அவங்க டாடி விட்டு காசு, எல்லாம் உங்க டாடி என்ன உதயநிதி சொன்னார்ல சார், ஒரு கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்டாரு உதயநிதி. அதே உங்க அப்பா வீட்டு காசா சார்? ஒரு கடந்த 10 வருஷம் போருங்க சார், உதயநிதி சொன்ன வார்த்தை நான் சொல்றேன். உங்க அப்பா வீட்டு காசா? மக்கள் காசு சார். அந்த மக்கள் காசு தானே. இதே மாதிரி வேற எந்த அரசாவது 3 வருஷத்துக்குள்ள 2000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்களா? 2000 கோயில் ஏற்கனவே ஆரம்பிச்சதுங்க. என்னங்க நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க? போன பிரிவுல பாலத்துக்கு ஒருத்தான் போன ஆட்சியில எவனாவது தொடங்குவான், அடுத்த ஆட்சி வரும்போது இன்னொருத்தர் இருப்பான், அவன் தொடங்கிட்டான்னா அவன் தரப்புல நடத்திட்டான்னா ஆயிடுமா? நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. முத்தமிழ் மாநாட்டுக்கு இது வரைக்கும் நீங்க கணக்கு சொல்லலையே தம்பி. அரசாங்கம் நிதி கொடுத்துருக்கு, எதுக்கு கணக்கு சொல்லணும்? ஆடேங்கப்பா பூரா அப்புறமா வேற விதமா பேசி போடுவேன். ஊரெல்லாம் வசூல் பண்ணிருக்கீங்க. இதுல அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சவுத் இந்தியா அவங்க வேற உள்ள வந்திருக்காங்க. எவ்வளவு வந்துச்சு எவ்வளவு போச்சுன்னு நீங்க எதாவது சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன அவ்வளவு யோக்கியர்களா? நீங்க சேகர பாபு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு சொல்றீங்க. அவரு வெள்ளை பேப்பர் காமிப்பாரு. வெள்ளை அறிக்கை என்னத்துக்கு காமிச்சிருக்காங்க? வெள்ளை அறிக்கை எங்க காமிச்சிருக்காங்க சொல்லுங்க சார். கோவில்ல வேலை செய்யற வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி, டோனர் குரூப்னு ஒண்ணு உருவாக்கி வசூல் பண்ணிருக்காங்க. கொடுக்கக்கூடிய காசு கூட எந்த விதமான உரிமையும் கோர மாட்டோம்னு நான் போன இன்டர்வியூல உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
அவ்வளவு ரோசம் இருந்தா நீங்க யாரும் சொல்லியிருக்கணும், கணக்கு வழக்கு இவ்வளவுதான் தெளிவா சொல்லியிருக்கணுமா இல்லையா? இன்னாரு இவ்வளவு கொடுத்தாங்க, அரசாங்கம் இவ்வளவு கொடுத்துச்சு, முத்தமிழறிஞர் ஸ்டாலின் வந்து கொடுத்தாரு அப்படி சொல்லியிருக்கலாம்ல நீங்க. எல்லா புகழும் முத்தமிழ் முருகனுக்கு தான் சொன்னீங்க, சொல்லல நீங்க. எல்லா புகழும் முதல்வருக்குன்னு சொன்னீங்கல்ல, சொல்லியிருக்கணும்ல. இங்க பாருங்க சார், ஆனா ஒண்ணு, பழனியாண்ட விளையாடுறவன் பூரா மாட்டிட்டு இருக்கான். பழனியாண்டவன் விளையாண்டவன் பூரா மாட்டிட்டு இருக்கான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, பழனி ஆண்டவன் கோயில்ல முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனதுல முன்னின்று நடத்துனது யாரு? அமைச்சர் சேகர் பாபு. அவருக்கு உதவிகரமா இருந்த நபர் யாரு? காவி கட்டிய பெருமகன் குன்றக்குடி ஆதீனம். இந்த குன்றக்குடி ஆதீனம் அருள்மிகு சண்முகநாதர் கோயில் இருக்கக்கூடிய யானை சுப்புலட்சுமி தீயில வந்து துள்ள துடிக்க செத்துச்சு. எத்தனை பேர் பேசுனீங்க? பிள்ளையார் சதுர்த்தி நேரத்துல அந்த யானை துடிச்சு சங்கிலி அத்து அப்படியே வந்து நான் அந்த 4 கால அடி சாஞ்சு அப்படி கீழே விழுந்து நில சாஞ்சு விழுந்து ஒரு ஈரக்குலை அந்து வச்சு. யாரு பேசுனீங்க? அதே தினத்துல பழனியில ஒரு யானை, தனியார் யானை இறந்துச்சு. இதெல்லாம் நல்லதுக்கு அறிகுறி நினைக்கிறீங்களா நீங்க? கடவுள் இல்லைன்னு பேசுற அந்த காட்டுமராண்டி பயில கூப்பிட்டு வந்துட்டு கௌரவம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஆதீனம். ஒரு திருமண சேகர் பாபுக்கு சாமியா தீகா சாமியா சார்? திருமணத்து சாமியா தீகா சாமியாரா குன்றக்குடி ஆதீனம்? நான் கேட்கிறேன். கடவுளை பரப்புறவன் அயோக்கியம் காட்டுமராண்டிங்கிறான், பக்தி பரப்புறவனை காட்டுமராண்டிங்கிறான். தீகா கும்பல் அப்படின்னா குன்றக்குடி ஆதீனம் காட்டுமராண்டியா, அயோக்கியரா? சார் இந்த அரசுக்குன்னு ஏகப்பட்ட கொள்கைகள் இருக்கு சார். அதே அரசு தான் முருகன் மாநாட்டையும் நடத்தியிருக்காங்க, அதே அரசு தான் கும்பாபிஷேகம். முறைகளில் சரியில்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், முறையாக சரியாக செஞ்சா ஒரு விஷயம் இப்படி எல்லாம் நடக்காது. அந்த யானை எவ்வளவு துடிச்சிருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும். கேரளாவில் ஒரு யானை செத்ததுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கல்கத்தாவில் ஒரு யானை தீ வச்சு கொடுத்ததுக்கு கல்கத்தாவுடைய நிலைமை என்னன்னு தெரியும். தமிழ்நாட்டுல குன்றக்குடி கோயில்ல முருகன் கோயில் நடந்திருக்குன்னா அது முருகனுக்கு ஏற்புடையதாக இல்லை, முருகன் கோபத்தில் இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி என்ன சார் தப்பு? நீங்க ஆன்மீகவாதி வேலையை செய்யுங்க சார். நீங்க ஏன் சார் அரசியல்வாதிக்கு வாள் மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க? வீரமணியை வரவேற்கிறது, கொஞ்சம் குழாவுறது, சால்வை போடுறது தீக்காவுடைய மறுவடிவமா? நீங்க தீக்கா கொள்கைக்கு உங்களுக்கு என்ன உடன்பாடு சொல்லுங்க, முதல்ல சொல்லுங்க. அவன் கருப்பு சட்டையை போட்டுட்டு சாமி எதிர்க்கிறான், நீ காவி வெட்டி கட்டிக்கிட்டு இப்படி அநியாயம் பண்ணுவீங்க சார். பெரியார் இருக்கும் போதே குன்றக்குடி அடிகளாரை வந்து 2 பேரும் நட்போட எல்லாம் பழகி இருக்காங்க சார். சார் நட்போட இருக்கட்டும் சார், அவன் கொள்கையே என்ன? சாமி உம்பரப்புறம் முட்டா பேங்குறானே, அப்ப நீ முட்டாளான்னு கேக்குறேன் சார். சமீபத்துல குன்றக்குடி அடிகளாருடைய விழாவை வந்து தீக்கா பண்ணாங்க, அதுக்கு போய் மரியாதை நிமித்தம் தீக்காவும் குன்றக்குடி மடமும் முட்டையில் ரட்டக்கரு, வெள்ளக்கரு மஞ்சக்கரு மாதிரி. அது கருப்பு சட்டை, இது காவி வேட்டி. ஆமாங்க சார், ஒரு மரியாதை. மடத்தை மதிக்கிறேன், மடத்துடைய மாண்பை மதிக்கிறேன், அங்கு இருக்கக்கூடிய தெய்வத்தை மதிக்கிறேன், இருக்கக்கூடிய நபர்களை நான் எதிர்க்கிறேன். இந்த யானை சுப்புலட்சுமி மரணத்திற்கு காரணமாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கல. ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு பந்தல் வைக்கணும்னா கூரை போடாதங்கிறது போலீஸ். சட்ட விதிகளுக்கு முரணாக அந்த யானைகளுடைய பராமரிப்பிடம் இருந்திருக்கு. நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கிறார் திரு ரங்கராஜ நரசிம்மன். அவர் கோர்ட்ல சொல்லிய விஷயங்கள், அந்த மிருகங்களை வனவிலங்குகளை பாதுகாக்கக்கூடிய முறைகள் இப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த ஸ்பேசிஸ் இருந்ததா, இடம் இருந்ததா? அப்படின்னா கோவில்ல யானை வளர்க்க கூடாது சார். சார் நீங்க பொறுங்கய்யா, யானை குளிப்பதற்கு ஏற்பட்ட அந்த குளம் இருக்கா? யானை நடந்து போறதுக்கான இடம் இருக்கா? நீங்க கடவுளுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த யானைகளை காட்சி பொருள் மாதிரி வச்சிருக்கீங்கள. அரசியல்வாதி வந்தா கும்பிட போடு, 100 ரூபா கொடுத்தா கும்பிட போடு. இது என்னங்க? அது குன்றக்குடி ஆதீனம் ராஜினாமா பண்ணிருக்கணுங்க. இந்த சுப்புலட்சுமி மரணங்கிறது நீங்க சாதாரண எல்லாம் கடந்து போறீங்க. நான் விட மாட்டேன், நான் போகல சார். அப்படின்னா இதற்கு காரணமான இந்த பாவத்திற்கு நிச்சயமா தண்டனை அனுபவிப்பாங்க பாருங்க சார். ஒரு காட்டுல இருக்கக்கூடிய விலங்கு வந்து நகரத்துக்கு கொண்டு வரதே தப்பு. அப்படின்னா கோவில்கள்ல யானை வச்சு கூடாது சார். இவ்வளவு மனிதநேயத்தோட பேசுறீங்களா? கோவில்கள் அப்புறம் எதுக்கு யானை வேண்டாமே? இதுதான் சர்ச்சை திட்டம். நீங்க சொன்னீங்கல்ல, இதுதான் சர்ச்சை திட்டம். சரி, எங்க இது பேர் தாங்க சர்ச்சை திட்டம். ஜல்லிக்கட்டை தடை பண்ண நினைச்சு மாட்டு இனத்தை அடிச்சீங்கல்ல, அது சர்ச்சை திட்டம் சார். ரீட்டாவா ரூட்டாவா அந்த ரோட்டா கீட்டா எல்லாம் இப்ப எங்க போச்சு? இந்த யானை சுப்புலட்சுமி மரத்துக்கு எங்கடா போனீங்க? நீங்க யாரா பேசுனீங்க சார்? மாடு வீட்டு விலங்கு சார், யானை வந்து காட்டு விலங்கு. பேசுறீங்க மாடு வீட்டு விலங்கு, நாட்டு விலங்கு. சீமான் மாதிரி நீங்க பேசாதீங்க தம்பி.
சீமான் மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி நீங்க என்ன பேசுறீங்க? மாடு எங்க வீட்டில் உள்ள அங்கத்தினர்கள் ஒருவர் நாங்கள் குரு போட்டோ எடுத்தா கூட மாடை வச்சுப்போம்னு சொல்றது. அப்புறம் மேடல் ஏத்து, டேய் நீ வந்து நல்லா மாட்டுக்கறியை தின்றா, நல்லா நெஞ்சு நிமித்துறா, ஜிம்முக்கு போடாங்கிறது. நாங்க மாடு வளர்க்கறதே யாருக்கு? திங்கிறதுக்குங்கிறது. காட்டு விலங்கு எதுக்கு நம்ம கோவில்ல வச்சுக்கணும், எதுக்கு சர்க்கஸ்ல வச்சுக்கணும்? வேணாமே. ரைட். அப்ப உங்க திட்டம் வந்து இதுதான். என்ன எங்க திட்டம்? உங்க திட்டம், உங்க திராவிட மாடல் திட்டம், யானை அப்புறம் அனுப்புறதுக்கு தான் திட்டம் பண்றீங்க நீங்க. சார் கோவில் எதுக்கு சார் யானை காட்டு? நீங்க கோவில் பேசுறீங்க எதுக்கு உங்களுக்கு? கோவில் எதுக்கு? அடுத்து கேப்பிய கோவில் எதுக்கு? கள்ளக்குறிச்சி கிட்ட ஒரு ஊர் உங்களுக்கு சொல்றேன் நானு. கோவில பாதி இடிச்சு கக்கூசை கட்டி விட்டானுவோ. நான் அவன் கொடுக்குறேன். அடுத்த வாரம் அந்த ஊருக்கு போறேன். கள்ளக்குறிச்சி பக்கத்துல ஒரு கோயிலுடைய பாதியை எடுத்து ஊர் கக்கூஸ் கட்டியிருக்கான். அறநிலையத்துறை என்ன பண்ணுது? ஹெச்ஆர்என்சி கோவில் அது. ஏன் சார் நீங்க எல்லா கோயிலும் உங்களுக்கு தானே சார் மன்னர் காலத்துல கட்டினதெல்லாம் அப்படித்தானே சொல்லுவீங்க? அது ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன். எப்படி சார் ஹெச்ஆர்என்சி கோயில்? வருமானம் தான் அது எங்க கோயில் சார். வருமானம் இல்லைன்னு நாங்க வரமாட்டோம் சார். வருமானம் தான் ஹெச்ஆர்என்சிக்கு முக்கியமா? ஆமா. வருமானம் இல்லைன்னா ஒரு கால பூஜை திட்டத்துக்கு எவ்வளவு காசு கொடுக்குறாங்க? ஒரு கோயிலுக்கு 1 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி வச்சிருக்காங்க. வைப்பு நிதி ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா? 25 ரூபா. எவ்வளவுங்க? 25 ரூபா ஒரு நாளைக்கு. இதுல 2 ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு, 3 ரூபாய்க்கு அரிசி பருப்பு, 4 ரூபாய்க்கு விறகு, எண்ணெய், 25 ரூபாய்க்குள்ள முடிக்கணும். 25 ரூபா கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு. சேகர் பாபுக்கு போதுமா? ஒரு கால பூசை திட்டம் சாமிக்கு கொடுக்குற படி கலக்கிற பெருமாள் 25 ரூபா கொடுக்குறான் சார். ஆதாரம் இருக்கு, இல்லாம நான் பேச மாட்டேன். ஒரு கோயில் ஒரு கால பூசைக்கு கொடுக்கக்கூடிய பணம் சாமிக்கு 25 ரூபாய். 25 ரூபாயில ஒரு டீயும் வடையும் திங்க முடியும் சார்? முடியாது. சாமிக்கு கொடுக்குறீங்க, கொஞ்சமாவது மனசாட்சி வேணா? எப்படி கோயில் நடக்கும்? பக்தர்கள் அரசுக்கு காணிக்கையா கொடுங்க. கொடுப்போம். நீங்க போற வாரி கட்டுவீங்க. உண்டியல் இணைப்பு திட்டம் உருவாக்க போறீங்களாமே சொன்னாங்க. உண்டியல் இணைப்பு திட்டம்? ஆமா. பைப் லைன் போட்டு ஒரு 10 கோயிலை இணைச்சிருது. வீராணத்துல குழாய பச்சாங்கல்ல, அது மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வர கோயில், லட்ச ரூபா வருமான கோயில், கோடி ரூபா வருமான கோயிலுக்கெல்லாம் பைப்பு. நீங்க உண்டியல்ல காசு போட்டீங்கன்னா இந்த ஜவுளி கடையில துணிகள்ல டெலிவரி பண்றதுக்கு குழா வச்சிருப்பாங்க, வந்து கீழே விழும். அது மாதிரி போடுற உண்டியல் காசு ஊரை வந்து விழுந்துரும். இடத்துக்கு வர மாதிரியா? கேட்வால் நம்பர் 1 திருப்பு பழனி கோயில் கட கட கடன்னு கொட்டும். கேட்வால் நம்பர் 2 மீனாட்சி கோயில் திருப்பு. இப்படி எல்லாம் உண்டியல இணைச்சு நீங்க என்றதுக்கு வேலையே இருக்காது. ஏன்னா விழுகிற காசு பூரா கீழே தானே. மேல பர காசு சாமிக்கு, கீழே விழுகிறதுல எங்களுக்கு. உண்டியல் இணைப்பு திட்டம் உருவாக்க போறீங்கன்னு சொன்னாங்க. எத்தனை கோயில்ல எவ்வளவு உண்டியல், எவ்வளவு பணம், என்ன செலவு இருந்தோம், கோடி கோடியா இருந்தோம். பக்தர்கள்ட்ட காசு கொடு காசு கொடுக்க ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். அதான் பிரசாதம் கொடுக்குறாங்கல்ல. லட்டு அல்வா மாத்துங்கல்ல. இனிமேல் அல்வா கொடுக்கும். அருள்துறை அல்வா தானே கொடுக்குதா இல்லையா? சார் எங்க சார் அல்வா கொடுக்குறாங்க? பக்தர்களுக்கு பிரசாதம் தான் சார் கொடுக்குறாங்க. அதுதான் சார், கொடுக்கத்தான் செய்வாங்க. அடுத்து அல்வா கொடுக்குற திட்டம் இருக்கு சார். இவ்வளவு சேகர்பாபு அவர்கள் மீது இவ்வளவு குறையா சொல்றீங்க. அவரு சேகர்பாபு என்ன உங்க அண்ணன் மீது இவ்வளவு குறை சொல்றீங்க சார்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் இந்த துறைக்கு அமைச்சரா இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? கடந்த வருஷம் யாரு அதிமுக பீரியட்ல யார் அமைச்சர்? அதிமுக ஆட்சியில ஒரு அநியாயம் நடந்துச்சா? எங்க ஐயா சேவூர் ராமச்சந்திரன் இருந்தார். அநியாயம் நடக்கலையா சார்? நடந்துச்சு. நீங்க சொல்லுங்க, அவர்கிட்ட கேட்போம். நம்ம திருவண்ணாமலைக்காரர் தானே, கேட்போம் என்ன சாமி இப்படி பண்ணீங்கன்னு. இவ்வளவு ரூடெல்லாம் கிடையாது. கவாலி கோயில ஏதோ வண்டி வாங்கிட்டாங்கன்னு ஏற்பட்ட குற்றச்சாட்டுலாம் வச்சாங்களே சார். சேகர்பாபு மட்டும் தான் பிரச்சனைக்குரிய நபரா இருக்காரு. அதிமுக காலத்துல அறநிலையத்துறையில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா? சொல்றேன், சேகர்பாபு என்கின்ற தனி மனிதன் மீது எனக்கு கோபம் கிடையாது. அவர் அந்த துறையினுடைய அமைச்சர் என்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற காரணம். உங்களுக்கு திமுகனா வெறுப்பு இருக்கு, அதிமுகனா நீங்க வந்து அப்படியே கண்டும் காணாம அப்படியே அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அதிமுக தவறு செய்தாலும் நாங்கள் சுட்டி காட்டியவன் தான். திட்டக்குடியில அருள்மிகு வைத்தியநாத சாமி கோயிலுடைய குளம் ஆக்கிரமிக்கப்பட்டு அதிமுகவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திருந்தார். அந்த கட்டிடங்களில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் எல்லாம் அந்த வைத்தியநாத சாமி கோயிலுடைய குளத்துல வந்து விழுந்தது. அப்பொழுது போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போனவங்க நாங்க. புரிச்சுக்கோங்க. ஏடிஎம்கே சாப்பிட்டுக்காரன் டிஎம்கே அப்படிலாம் கிடையாது. தவறு யார் செய்தாலும் தவறு தான். சரி, அந்த கும்பகோணம் பக்கத்துல மானம்பாடி கோயில கழட்டி பீஸா கழட்டி வச்சாங்க, ராஜேந்திர சோழன் காலன் கோயில். அதை பத்தி ஏதாவது பேசியிருக்கீங்களா? நான் பேசிதான் இருக்கேன், உங்க இதுலயும் பேசியிருக்கேன், ஏற்கனவே பேசியிருக்கேன். அது மத்திய அரசாங்கம்னு உடனே நீங்க சொல்லுவீங்க. நேஷனல் ஹைவேஸ் போட்டாங்கன்னா மத்திய அரசாங்கம் தவறு செய்தாலும் தவறுதான். கட்டி அமைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? மானம்பாடி கோயிலுக்கு யாருக்கு இருக்கு சார்? தொழில்துறைக்கு இருக்கு. தொழில் துறையா பிரிச்சு அதை வைக்க திரும்ப கட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு கோயில் யாரு? தொழில் துறை கண்ட்ரோல். தொழில் துறை கிடையாதா? பொறுப்பு கிடையாதா? தமிழ்நாடு அரசுக்கு அருள்துறை பொறுப்பு இல்லையா? அக்கறை இல்லையா? கட்டணுமா இல்லையா? கருணாநிதிக்கு சமாதி கட்டிருக்கீங்க 150 கோடியில 100 கோடியில. மானம்பாடி கோயில் நானா சாமி கோயில் கட்ட மாட்டீங்களா நீங்க?
ராஜேந்திர சோழன் உடனே ராஜேந்திர சோழனுக்கு நாங்கள் தான் அரசு விழா கண்டோம் சொன்னாங்கல்ல, லீவ் விட்டாங்கல்ல. நான் கேட்கிறேன், ராஜேந்திர சோழனுக்கு கண்டிங்க சாமி, ராஜராஜ சோழனை எப்ப கண்டுக்க போறீங்க? எங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே இந்த ஆதன் தொலைக்காட்சி வாயிலா உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். கும்பகோணத்தில் பிரச்சாரத்திற்கு வந்த பொழுது திமுக அரசு வெற்றி பெற்றால் கும்பகோணம் உடையாளூரில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படையை நாங்கள் கட்டியமைப்போம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் நான் சதயத்துக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வரைக்கும் ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. ஆய்வு போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாதமும் ஐப்பசி சதயம் விசேஷம் ராஜராஜ சோழனுக்கு. அந்த கோயில்ல பட்டீஸ்வரம் திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த 40 சென்ட் ஏரியாவை உடையாளூர்ல. நான் அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் பெருமகனுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். உடையாளூரில் ராஜராஜ சோழனுக்கு நினைவு திருக்கோயில் கட்டுவதற்குரிய அனுமதி கொடுங்க. கட்டித்தரதுக்கு ரெடியா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மாற்று இடம் கொடுப்பதற்கும் நாங்க ரெடியா இருக்கோம். ஐயா பவானி தியாகராசன் போன்ற பெருமகன் ராஜராஜ சோழனுக்கு ஒரு கௌரவப்படுத்துறதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யட்டுமே. எங்க அண்ணன் சேகர் பாபு உதவி செய்யட்டுமே. உடையாளூரில் கும்பகோணம் உடையாளூர்ல ராஜராஜ சோழனுக்கு இந்த கோயில் சம்பந்தமாக கட்டுவதற்கு இந்த திமுக அரசு உத்தரவு கொடுத்தால், அனுமதி கொடுத்தால், நான் திமுகவை ஆதரிச்சு பேசுற கூட தயார். திமுக சேர மாட்டீங்க, ஆனா ஆதரிச்சு பேசுவோம், பிரச்சாரம் பண்ணுவீங்க. ஆமா, இந்த ஒரு கோரிக்கைக்காக நான் அந்த பொம்பளை இடுப்பெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாடநூல் கழக தலைவர் லியோனி கிடையாது. கடல் கடந்து சென்றாலும் சைவத்தை பரப்பியவன், வேற்று மதங்களை மாற்றாதவன், வேற்று மத வழிபாட்டு தலங்களை உடைக்காதவன் சிவநெறி செல்வன் எங்கள் ராஜராஜ சோழனுக்கு இந்த அரசாங்கம் கௌரவம் செஞ்சுச்சுன்னா நான் திமுக கூட ஆதரிப்பேன். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த திருப்பதி சர்ச்சையில ஆரம்பிச்சு அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. பல்வேறு விஷயங்களை சஜஷனா கொடுத்துருக்கீங்க. கேட்கிறவனுடைய காதுகளுக்கு எட்டும்னு நினைக்கிறேன். நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராமரவிக்குமார் சார். வணக்கம்.